சூப்பரான பிரியாணி சாப்பிட போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்ச பிரியாணி. வாங்க போடுங்க. ஓகே. Hi. Hello. Oh, you are from which country? We are from England. Okay, so you are enjoying this place, huh? Yeah, lovely birds. Okay. Very nice. Yeah. How long you are staying in Africa? 3 weeks. 3 weeks. So I met a friends like they're from UK and they're enjoying this place here. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் உகாண்டாவில் என்டபேல இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா என்டபேல உள்ள பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து குக் அவுட் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் வந்து அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரனுக்கு எல்லாருக்கும் வந்து எவ்வளோ ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த போர்டில். ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான மரம் செடிகளாக இருக்குது. பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போர்டில் என்ட்ரன்ஸ் ஃபீ போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களுக்கு 3000 ஷில்லிங்ஸ், இது நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபாய். பெரியவங்களுக்கு 5000 ஷில்லிங்ஸ், இது நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபாய் கிட்ட வரும். இங்கே நைட் கேம்பிங் கூட இருக்கு. கேம்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நைட் கேம்பிங் கூட வரலாம். பர் நைட்க்கு கேம்பிங் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்றாங்க. இது நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபாய். நான் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பலாப்பழ மரம் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடி இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனை 1898 தொடங்கியிருக்காங்க. ஆப்பிரிக்காவோட லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கான விக்டோரியாவோட கரையோரத்தில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு 40.7 ஹெக்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த தோட்டத்தில் மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு வழியா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சிவா அண்ணா ஹாய் சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு லேட்டா வந்துட்டோம். இப்ப பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசி மெஷர் பண்ணிட்டு ஊற வைக்க போறோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஹாய் நிவி. ஹாய். ஹாய் நைத்ரா. நம்ம கார்டனுக்குள்ள என்டர் ஆனதுமே நமக்கு பிடிச்ச இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளா இருந்தனால இந்த இடத்த சூஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் வந்து மிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு இருக்காங்க. லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல குக் பண்ணி சாப்பிடும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். சூப்பரா குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா வருது. காஷ்மீரி சில்லி தான். நாங்க எல்லாருமே சேர்ந்து சிக்கன் பிரியாணி தான் குக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் கூட வராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு குக் அவுட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்துட்டு. ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இங்கே ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கிறதா கூட நிறைய பேர் வராங்க. ஆஃப்ரிக்கன்ஸும் சரி, வெளிநாட்டிலேருந்து ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு லேக் விக்டோரியா இருக்குது. இந்த லேக் விக்டோரியா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப்ரிக்காவோட வந்து லார்ஜஸ்ட் லேக் இது தான். வேர்ல்ட்லேயும் வந்துட்டு நம்பர் 2 பெரிய லேக் இதுதான், லேக் விக்டோரியா. இங்கே பக்கத்தில் தான் லேக் விக்டோரியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு லேக் விக்டோரியா போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த மரம் பாருங்க, பார்க்கிறதுக்கு எவ்வளோ பெருசா இருக்கு. இந்த மரத்தோட நிழல்ல தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். மசாலா கூடவே சிக்கன் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா மசாலா கூட கோட் ஆகிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். என்னடா இது பொட்டானிக்கல் கார்டன் வீடியோவில் இவ பிரியாணி பற்றி சொல்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நாங்கள் செய்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நாங்கள் குக் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மரத்தோட பேர் யூஜீனியா யூனிஃப்ளோரா. இந்த மரத்தை பிரேசிலியன் செரின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் செரி பழம் மாதிரி இருக்கும். இது ரிச் இன் விட்டமின் சி, அதே மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோ விட்டமின் ஏ. இந்த மரத்தோட லீவ்ஸை டீ போடுறதுக்கெலாம் கூட பயன்படுத்துகிறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இந்த மரத்தை ஒரு மெடிசனல் ட்ரீயாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு புத்து மாதிரிலாம் நிறைய புதர்கள்லாம் இருக்குது பாருங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இந்த இடத்துல. வந்துட்டு நைட் டைம்ஸில் வந்து இங்கே சேஃப் கிடையாது உங்களுக்கு. மற்றபடி மார்னிங் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். வாவ், இப்போ சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்கின் வந்து பீல் ஆஃப் பண்ண போகிறோம். ராக்கி பார்க்கவே இல்லை நம்ம. ராக்கி பார்க்கலாமா? ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காரில் உட்காந்துருக்காரு. என் ஃப்ரெண்டோட பெட்டு இவர். ரொம்ப க்யூட்டாக இருப்பார். ராக்கி இங்கே பாருடா. வீட்டில் எந்த வேலையும் செய்யாத என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இப்போ அப்படியே ஒரு வாக் போயிட்டு இங்கே பக்கத்தில் வந்து மரத்துக்கு வந்து பேர்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பேர்லாம் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மரத்துக்கு காமிச்சேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது. பட் பேர் வந்து போர்டு வந்துட்டு சரியா இல்லை. நான் போர்டு தெரியும்னு பார்த்தேன், இல்லை. இந்த மரம் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா செம பெருசுங்க இந்த மரம், சூப்பராக இருக்குது. நான் 2 ஃபாரினர்ஸை பார்த்தேன். வாங்க போய் கேட்கலாம் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. ஹாய். Hello. Oh, you are from which country? We are from England. Okay, so you are enjoying this place, huh? Yeah, lovely birds. Okay. Very nice. Yeah. How long you are staying in Africa? 3 weeks. 3 weeks. Yeah. Okay. So you had your food, huh? Yes, we have. Yeah. Okay, thank you. Nice meeting you. Yeah, nice meeting you. Is it okay? Hello. Yeah. Yeah. Hi. So I met a friends like they're from UK and they're enjoying this place here. And it climate and everything is good here, so they are also enjoying this place. Yeah. Thank you so much for telling your feedback about this. Thank you. Good luck. Okay, thank you. ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. திடீர்னு என் காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பளி பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருந்தது. இது கம்பளி பூச்சி கிடையாது, ஏதோ ஒரு செடி தான். அது பாருங்க எப்படி ஒட்டிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். ரைஸ் வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் தம்மில் போட்டிருக்கோம். இப்போ நீங்க பார்க்குற மரத்தோட பேரு கிரிம்சன் பாட்டில் பிரஷ் ட்ரீ. இந்த மரத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க? இந்த மரத்தோட பூக்கள் பாருங்க, பார்க்கறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கு. அதனால தான் இதை வந்து கிரிம்சன் பாட்டில் ப்ரஷ்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மரத்தோட ஷேப் பாருங்க, ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கு. அதனால இந்த மரத்தை ஸ்டன்னிங் ட்ரீன்னு சொல்றாங்க. இந்த மரம் அதிகமாக ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கு.
எங்க டிரைவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. 10 years. 10 years, but you're coming for the first time. Yeah, this was the first time. Okay. on This side. Okay. So I thank you for being me this time. Okay. Because Our it's pleasure. nice. It's very nice place. We're Yeah, coming for the second it's a time. very good place. Okay. This is my first time. இவங்க உகாண்டாலேயே 10 வருஷம் இருந்தாலுமே இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி கூடவே பாயில்ட் எக்ஸ் அப்புறம் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து என் ஃப்ரெண்ட் தான் குக் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. பாருங்க, ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. और पेर लिबर्टी Ungal perla. रोबोट टेक यू अंडर இப்போ சூப்பரான பிரியாணி சாப்பிட போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்ச பிரியாணி. ஓகே. பிரியாணி உண்மையிலே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நீங்க பார்க்குற மரத்தோட பேரு கெனான் பால் ட்ரீ. இந்த மரத்தை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை தமிழ்ல வந்துட்டு நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை உங்களால சிவன் கோயில்கள்ல பார்க்க முடியும். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நாகலிங்க பூன்னு சொல்றாங்க. சிவனை வழிபடுறதுக்கு உகந்த பூனா அது நாகலிங்க பூ மட்டும்தான். இந்த பூவை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மகரந்தம் ஒரு சிவலிங்கம் மாதிரியும் வெளியே இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாமே ஒரு நாகம் பழம் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இது நாகலிங்க பூன்னு சொல்றோம். இந்த பூவுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறதுனால சில பேர் இந்த பூவையே சிவனா நினைச்சு வழிபடுறாங்க. இந்த மரத்துக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வாசனை செம சூப்பரா இருக்குங்க. வழுக்குதுடா. அது ரொம்ப அழகா இருக்கு. வாசனை சூப்பரா இருக்குங்க. செம வாசனை. 3, 2, 1. இந்த மரத்தை நீங்க கீழ இருந்து பார்க்கும்போது ஒரு சில பானை தொங்குற மாதிரி தெரியும். அது பானை கிடையாது. இந்த மரத்துல இருக்கக்கூடிய காய்கள் தான். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பூக்கள் மட்டும் 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி காயாகிடுது. அதை தான் நீங்க பானை ஷேப்ல பாக்குறீங்க. மரத்து கீழே விழுந்து கிடந்த ஒரு பூ எடுத்து பார்த்தேன். அதுல இதழ்கள்லாம் இல்ல, மகரந்தம் மட்டும் தான் இருந்தது. அதை பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க யாராச்சும் இந்த மரத்தை நேர்ல பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ தூரத்துல இந்த மரத்தை பாருங்க, சுத்தி இருக்கு பாருங்க. Guys, good. It's a nice surprise. We find our friends here. Hello. How are you? Yeah, good, doing good. Thank you. How are you? Yeah, we are also beautiful. Thank you. நாங்க நடந்து போகும்போது அந்த வழியா ஒரு சில ஆப்பிரிக்கன் மக்கள் வந்தாங்க. எங்க எல்லார்கிட்டயும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்கன் மக்கள் எல்லாருக்குமே தலையில முடி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எல்லாருமே ஆர்டிபிஷியல் முடி தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம முடியை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நிறைய பறவை இனங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. பட் மரங்கள் எல்லாமே ரொம்ப டாலா இருந்தனால எல்லாமே மரத்துக்கு மேலதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ எங்களால நிறைய பறவைகள் வந்து பார்க்க முடியல. ஒரு சில மரங்களுக்கு பேர் வந்து போர்ட்ல இல்ல. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒருத்தங்க வெட்டுக்கிளி வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்கால உள்ள மக்கள் எல்லாமே வெட்டுக்கிளி எல்லாம் ரொம்ப சகஜமா வந்து சாப்பிடுவாங்க.
இவங்க வெட்டுக்கிளி எப்படி சாப்பிட்றாங்கன்னா, வெட்டுக்கிளியை உயிரோட பிடிச்சி அதோட ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ், சால்ட், அதே மாதிரி கொஞ்சமாக ஆனியன்ஸை ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்டது அவங்களுக்கு சரியா புரியல, அதனால அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டே லேக் விக்டோரியா கிட்ட வந்துட்டோம். இப்போ நீங்க பார்க்கறது லேக் விக்டோரியா, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லேக், செகண்ட் லார்ஜஸ்ட் லேக் இதுதான். லேக் விக்டோரியா வந்துட்டு இது வந்து ஒரு லேக் தான், ஆனா அலைகள் பாருங்க கடல்ல வர மாதிரி இவ்வளவு ஃபோர்ஸா வருதுன்னு. ஓகேடா. Don't push back. Oh. Don't push back. Oh. Don't push back. Oh. Don't push back. Don't push back. Oh. Don't push back. Oh. Don't push back. Don't push back. லேக் விக்டோரியாவை நான் ஒரு பெரிய ஏரின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எப்படி கடல்ல வர மாதிரி அலைகள் நிறைய வருதுன்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இங்க காற்றோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி லேக் விக்டோரியால தண்ணியோட ஆழம் ரொம்ப ஜாஸ்தி. இங்க தண்ணியோட அளவும் அதிகமா இருக்கிறதுனால படகுகளும் அடிக்கடி போயிட்டு வரதுனால கரையோரத்துல வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எனக்கு சென்னையில உள்ள மெரினா பீச் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும், அதனால கரையோரத்தில் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருந்தோம். எங்கள் கேங்கில் ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் மிஸ்ஸிங். பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்களால எங்கள் கூட ஜாயின் பண்ண முடியல. பீச்சில் எங்களை விட பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணாங்க. பீச்சில் எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் பார்த்தோம். இது வந்து பிரண்டைன்னு நினைக்கிறேன். இது துவையெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மரங்கள், செடிகளோட பேர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது பேர் தப்பாக சொன்னால் கூட மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த லீவ்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த லீஃப் பாருங்க, அந்த லீஃபோட இது அழகா இருக்கு பார்த்தீங்களா? இது பாருங்க அழகா இருக்கு. இந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. அடுத்ததா ஒரு மரம் பாத்தீங்கன்னா ஹைட் வேற லெவல்ல இருந்தது. இந்த மரத்தோட பேரு கெனாரியம் ஸ்குயின் குர்த்தின்னு போட்டிருந்தது. இந்த மரத்தை வந்து அதிகமா நீங்க ஆப்பிரிக்கால பார்க்க முடியும். இந்த மரத்தை ஆப்பிரிக்கன் ஆலிவ் ட்ரீன்னு சொல்றாங்க. இந்த மரப்பட்டையை பயன்படுத்தி டயபெட்டிஸ், மலேரியா, பெயின், ஃபீவர், டயரி இதெல்லாம் கூட குணப்படுத்துறாங்க. அதனால இந்த மரத்தை ஒரு மெடிசனல் ட்ரீன்னு கூட சொல்லலாம். இந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழத்தோட பேரு கெனாரியம் ஃப்ரூட். இந்த பழத்தை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க. இங்க வரக்கூடிய நிறைய பேர் ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இங்க வந்து கேம்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாங்க கடைசியா பார்த்த ஒரு மரத்தை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மரத்துக்கு கீழே தேங்காய் மாதிரி சில காயெல்லாம் விழுந்து கிடந்தது. இந்த மரத்தோட பேர் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. டிலினியா இண்டிகா. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லயும் உங்களால எக்கச்சக்கமான காய்களை பார்க்க முடிஞ்சது. இந்த காயோட பேரை எலிஃபென்ட் ஆப்பிள்னு சொல்றாங்க. அசாம்ல இந்த மரத்தை வந்து அதிகமாக உங்களால பார்க்க முடியும். அசாமிஸ் கிச்சன்ல இது வந்து ஒரு ரெகுலர் ஃபுட் ஐட்டம்னு சொல்றாங்க. இந்த மரத்துக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபீவர், டயபெட்டிஸ், மலேரியா அது மட்டும் இல்ல ஹார்ட் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த எலிஃபென்ட் ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, நோ நோ நோ, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா வர இருக்குங்க. இது என்னன்னே தெரியல. எங்களுக்கு நேர்ல பார்க்கும்போது இது என்னன்னு தெரியல. நான் நெட்ல ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஈவினிங் ஷார்ப்பா டைம் 5 o'clock இருக்கும். இப்போ நாங்கள் டீ அண்ட் பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வீட்டில இருந்தே பஜ்ஜி செய்யறதுக்கும் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்திருந்தோம்.
இயற்கை அழகை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடத்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். What? Okay, come. Thank you. Come. ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சது ஜஸ்ட் ஒரு 20% தான். இன்னும் 80% நீங்க இன்னும் பார்க்கல. Don't push back. Don't that's the limit. Don't push back. Don't that's the limit. Don't push back. Even we have one. Rocky. Oh, that's nice. That's Maltese. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் என்னோட சேனல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய். You can shake it anyway. கிளம்பியாச்சு. செமையா என்ஜாய் பண்ணோம். இப்போ அப்படியே கார்ல வந்துட்டு பேக் சைடு உட்காந்து போயிட்டு இருக்கோம்.